நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்து கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். சித்திரை நட்சத்திரத்தின் அதிபதி செவ்வாய் பகவான். இந்த சித்திரை நட்சத்திரம் கூட 1-2 பாதங்கள் மட்டும் கன்னி ராசியில் அமைகின்றன. 3-4 பாதங்கள் உங்களுக்கு துலாத்தில் போய் விழுகின்றன. அப்போது சித்திரை 1-2 பாதங்களில் பிறந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி இந்த 18 மாத காலம் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? நல்லா இருக்குமா? எப்படிங்க நல்லா இருக்கும்? ராகு கேது பிடியில் எல்லா கிரகமும் இருக்குது. அதாவது யாராவது ஒருத்தராவது ஃபேவரபுளாக இருந்தால் பரவாயில்ல. கேது 1ல் இருக்கிறார், அதுவும் ஃபேவரபுள் இல்லை. 7ல் ராகு, அதுவும் ஃபேவரபுள் இல்லை. ஆனால் கேது விட ராகு பரவாயில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா 7ஆம் இடத்துல இருக்கிறத விரிவாக்கம் பண்ணுவார். ஆனால் 7ங்கிறது ஸ்தான பலமானா ராகுக்கு இல்லை. இப்போ 7ஆம் இடத்து ராகு என்ன பண்ணுவார்? கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வரும். நீங்கள் இருக்கிறீங்க, உங்களை தவிர அத்தனை பேரும் உங்களுக்கு 7 தாங்க. உங்கள் மனைவி, கூட்டாளிகள், நண்பர்கள், அக்கம் பக்கம் இருக்கிறவங்க, கொல்லிக்கு அதிகாரிகள் எல்லாம் 7 தான். அப்போ 7ல் ராகு இருந்தால் அப்போது பிரச்சனை தான். பிரச்சனைன்னு சொன்னால் அவங்களால பிரச்சனை வரும். என்ன தான் அனுசரித்து போனாலும் குடைச்சல் இருக்கும். வேலை பார்க்குற இடத்துல மேலதிகாரி அப்பப்போ கூப்பிட்டு குடைச்சல் கொடுப்பாங்க. சக ஊழியர்கள் கோஆப்ரேஷன் பண்ண மாட்டாங்க. வீட்டில் வந்தால் பொண்டாட்டிக்கு சண்டை இல்லை. மற்ற உறுப்பினர்களாவது கொஞ்சம் அனுசரித்து போகிறாங்கன்னா அதுவும் இல்லை. அக்கம் பக்கமும் உங்களை ஒருன்னு பார்ப்பாங்க. இப்போ அதாவது காலதேச வர்த்தமானம். அதாவது யாருக்கு எது எப்போ நடக்கணுமோ அது அப்படி தான் இருக்கும். அது சில நேரம் எல்லாமே பாசிட்டிவ் ஆகிடும், சில நேரம் எல்லாம் நெகட்டிவ் ஆகிடும். அதுதான். அப்போது 7ஆம் இடத்து ராகு அப்படின்னும் பொழுது என்னன்னா கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வரும். அப்போது குடும்பத்தை நல்லா பிரிக்கும். உங்கள் ஜனனகால தசாபுத்தி படி நீங்கள் கணவன் மனைவி பிரியணுன்னா அந்த காலகட்டத்தை இந்த ராகு கேதுக்கள் அழகாக பிரித்து மேய்ஞ்சிருவாங்க. பிரித்து சூப்பராக பிரித்து கொடுத்துருவாங்க. எல்லாருமே பிரிவாங்க. ஒரு 2%, 3% பேர் ஒன்றா இருக்கலாம் அவங்க ஜாதக அமைப்பு படின்னு. மீதி எல்லோரும் சண்டை வரும், அவ்வளோதான். ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா அன்னோன்னியும் ஃபேமிலியாக இருக்கும். பார்த்தா அப்படி ஒரு கிண்ணம் நான் பார்க்கலையா ஒரு தம்பதியை? அவங்களே நீங்கள் பார்த்தா கட்டி புரள்றாங்க, சண்டை போடுறாங்க, வெட்டி மடிகிறாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்து ராகு கருத்து வேறுபாடு. எங்கே போனாலும் கருத்து வேறுபாடு, கான்ட்ரவர்சி. நண்பர்கள் புரிஞ்சிக்க மாட்டாங்க. கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளி புரிஞ்சிக்க மாட்டான். எல்லாம் அதை மீறி தொழில் பண்ண இடத்துல வாடிக்கையாளர்களும் உங்களுக்கும் சண்டை வரும். அவன் ஒன்று கேட்பான், நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, தகராறு ஆகும். இப்படி எல்லா இடங்களிலும் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். ஆனால் வெளிநாடு போயிட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் இப்போ வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு இருக்கே அப்படின்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் போகலாம். அப்போ கணவன் மனைவி விட்டு பிரிய போகிறீங்கள, பிரிஞ்சிருக்க போகிறீங்க, அதுவே ஒரு பிரிவினை தானே சார். மற்றபடி உங்களுக்கு அங்கே போய் ரெட்டிப்பு வருமானம். நீங்கள் உயர்கல்வி போனால் நல்லா படிப்பீங்க, இல்லை உத்தியோகத்துக்கு போகிறீங்க ரெட்டிப்பு வருமானம், இல்லை தொழில் பண்ண போகிறீங்க ரெட்டிப்பு வருமானம், சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. ஆனால் குடும்பத்தை விட்டு ஊரை விட்டு ஊர் மனசால விட்டுட்டு பிரிஞ்சு அங்கே போய் கொஞ்சம் சமயத்தில் கொஞ்சம் இதுவாக கஷ்டமாக தான் இருக்கும். அது ஒரு பிரிவினை தானே. மற்றபடி உங்களுக்கு இந்த 7ஆம் இடத்து ராகு கடனை வாங்கி போட்டு நீங்கள் தொழிலில் வாங்கி போட சொல்லுவாங்கள, போட்டிங்கன்னா கடன் தான் அதிகமாக ஒழி, தொழில் அப்படியே தான் இருக்கும். அதாவது இந்த நேரத்தில் ரொம்ப இருக்கிறத விரிவாக்கம் பண்ணுவார் சார் இந்த ராகு. இப்போ தொழில் பண்ணுறீங்க, நான் இந்த நேரத்தில் நான் வாங்கி இப்போ கடனை உடனே வாங்கி தொழிலை எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணிட்டீங்கன்னா
தொழில் அப்படியே மீடியமாக தான், இன்புட்டுக்கு தகுந்த மாதிரி தான் அவுட்புட் இருக்கும். லாபம் கிடைக்கும், ஆனால் மெய்வருத்த கூலி தரும். ரொம்ப ஓஹோன்னு மோசமாகவும் இருக்காது, ஓஹோன்னு இருக்காது. அதனால் கடன் வாங்கவும் வேண்டாம், இருக்கிறத வச்சு மெயின்டைன் பண்ண. அப்புறம் கடனை கொடுக்கணுமே, அது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பேர்டன் ஆகிடுமே. இப்படி ராகு பொறுத்தவரையிலையும் இப்படி ஒரு சூழ்நிலை, ஒரு இக்கட்டான சூழ்நிலையை தருவார். பாசிட்டிவ் இருக்கான்னா வெளிநாடு போனீங்கன்னா பாசிட்டிவ், இல்லைன்னா எல்லாம் நெகட்டிவ் தான். சரி, வாட்டை போட்டு கேது அப்படின்னா இப்போ இதுங்க ராகுலே இன்னும் முடிக்கலை. ராகு பார்வை இருக்குல்ல, 3-11 பார்வை இருக்குல்ல. அப்போ 3-11 பார்வைன்னா 5ஆம் இடத்தை ராகு பார்க்குறாரு. 5ஆம் இடத்தை ராகு பார்த்தாருன்னா அப்போ 5ன்னா புத்திர புத்திரிகள் ஸ்தானம். புத்திரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு, இல்லை புத்திரிகளுக்கு புத்திரிகள், அதாவது பிள்ளைகள், உங்கள் பிள்ளை பெண்ணு அவங்க படிக்கிற இடத்துல வேலை பார்க்குற இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். இல்லை நீங்கள் வாங்கி வச்சுருக்கிற சொத்து பத்தில் பிரச்சனை வரும், இல்லை பூர்வீக சொத்தில் பிரச்சனை வரும். வரப்பு சண்டை, வாய்க்கால் சண்டை, இது வரைக்கும் இடம் இருக்குது, அது வரைக்கும் இடம் இருக்குதுன்னு தகராறு பண்ணுவாங்க பங்காளிங்க. அது ஒரு பிரச்சனை. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் 9ஆம் இடத்தை ராகு பார்க்க போகிறார். 9ஆம் இடத்தை ராகு பார்த்தா தகப்பனுக்கும் உங்களுக்கும் தகராறு, தகப்பன் வழி சொந்தங்கள் உங்களுக்கும் பிரச்சனை. ஏன்னா 5-9 ஒரு லிங்க்கு தானே, 5 வச்சு தானே 9 வருது. அப்போ அங்கே பிரச்சனை வரும், பங்காளிங்க சண்டை, தகப்பன் வழி சொந்தங்கள் தகராறு அப்படின்னு. தகப்பனுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை, இல்லை அவருக்கே தொழில் சரியாக போகாது, அவருக்கு சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்தெல்லாம் குறையக்கூடிய ஒரு அமைப்பு, டேமேஜ் ஆகக்கூடிய ஒரு நிலை. இப்போ வாங்க கேதுக்கு வாங்க. கேது இருக்கிற இடத்த சுருக்குவார். இந்த கன்னி ராசியில் பிறந்த இந்த 3 நட்சத்திரம் இது பாருங்கள், உத்திரம் அஸ்தம் சித்திரை. யாராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப எப்போவுமே இவங்களை சுற்றி ஃப்ரெண்ட்ஸுங்க இருப்பாங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்க கூட தான் இவர் இருப்பார். பிரிக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸுங்களையும் இவங்களையும், அந்த அளவுக்கு எல்லாத்துலேயும் ஒன்றா ஒரு லிங்காக இருப்பாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் தனியாக ஃப்ரெண்ட்ஸுங்க இருப்பாங்க, இவர் தனியாக போவார். இன்னும் ஏன் தனியாக போயிட்டு வர நீ, ஏகாந்த விரும்பி ஏதோ யோசனையில் இருந்தால் நான் பாட்டு போயிட்டேன். ஏகாந்த விரும்பி யோசனை இல்லை, அதான் உண்மை. ஏகாந்த விரும்பி தனிமை விரும்பி தனியாகவே போவார். கேண்டீன் போனாலும் தனியாக போயிட்டு வந்துடுவார். எங்கேயா அவர் ஏதோ யோசனையில் போகிறாரு, வருவார். ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஆன்மீகத்தில் கொஞ்சம் அதிக நாட்டம் இருக்கும், கோயில் குளங்களுக்கு போவீங்க. அப்போது கேது ராசியில் இருந்தார்னு சொன்னால் ஒன்றும் பெருசாக ஒன்றும் எதுவும் கொடுத்துட மாட்டார். ஞானகாரகன்னு சொல்லுவாங்க. கேது எதையும் செய்ய விட மாட்டார். இதை செய்யலாமா, ஏற்கனவே நீங்கள் அறிவாளிகள், இந்த ராசியில் பிறந்தவங்க அதி புத்திசாலிகள். இப்போ கேது இருந்ததுன்னா இன்னும் இதை பண்ணலாமோ, இன்னும் அதாவது சாதாரணமாக திங்க் பண்ணுறதை விட ரூம் போட்டு திங்க் பண்ணுறாங்களா, அது மாதிரி கதையா. இப்போது மைனஸ், அதாவது மரகண்டு போயிடும். கட்சியில் என்ன ஆகிடும், நல்லதாக செய்ய போய் கெடுதலாகிடும். அதனால் பெரும்பாலும் கேது கெடுக்கத்தான் செய்வேன். அதிகமாக சிந்தனை பண்ணுற பேரில் ரொம்பவும் உல்டாவாக போயிடும். அப்போது பார்வை அப்படின்னும்போது உங்களுக்கு பார்வைகள் 3-11 பார்வை, இளைய சகோதரம், மூத்த சகோதரம், இவங்கெல்லாம் உங்களுக்கு அகைன்ஸ்ட் ஆகிடுவாங்க. அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் போக முடியாது, இல்லை உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு அவங்க வரமாட்டாங்க. ஏன்னா 18 மாத காலம் இல்லை, ஏதாவது ஒரு நல்லது கெட்டது இருக்கும், போக முடியாது, வர முடியாது. எடுக்கின்ற முயற்சி அப்படியே கடப்பில் போட்ட மாதிரி இருக்கும், எந்த முயற்சியும் சக்ஸஸ் ஆகாது. ஏதோ லாபம் வரும் பார்த்தீங்கன்னா ஏற்ற அளவில் இருக்கும், இப்போ கையில் வந்த பாடு இல்லைன்ற மாதிரி ஆகிடும். எண்ணிய செயல் ஈடேறாகாது, அதாவது நினச்சோமா முடிச்சோமான்னு இல்லை. இதுதான் கேது. நீங்கள் இதுக்கு காளஹஸ்தி, கீழ்பெரும்பள்ளம், திருப்பாம்பரம், திருநாகேஸ்வரம் போயிட்டு வாங்க. ராகு கேதுக்கு பிரீத்தி பண்ணுங்கள். ராகுக்கு துர்க்கையை ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை வழிபாடு பண்ணுங்கள். பிள்ளையாரை நீங்கள் டெய்லி பிடிச்சிங்க, டெய்லி ஒரு 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 13 சுற்றுங்க பிள்ளையாரை. ஓரளவுக்கு கேதுவால் எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த சித்திரை 1-2 பாதங்களில் பிறந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ராகு கேது பேச்சு பெருசாக எதுவும் செய்ய வேணாங்க, நெகட்டிவாக போயிடும், அது உல்ட்டாவாகிடும் அப்படின்னு. அதாவது 5 மார்க் வாங்கிட்டு வந்தாப்பா, அதெல்லாம் 5 மைனஸ்னு வாங்கிட்டு வந்தால் என்ன பண்ண முடியும், ஏற்கனவே வாங்கின மார்க்கில் 5 மார்க் குறைஞ்சிடும்ல, அது மாதிரி தான். அப்போ நீங்கள் விழிப்புணர்ச்சியாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். மற்றபடி
உங்களுக்கு ரொம்ப பயந்துடாதீங்க. ஜனனகால தசாபுத்தி 70%. அது நல்லா இருந்தால் இது ஒன்றும் பெருசாக பண்ணுறாதுங்க. அதுவும் சரியில்லை இதுவும் சரியில்லைன்னா போட்டு தாக்கம். ஐயோ ரொம்ப அதுலேயும் முதல் 9 மாதம் 8ல் குரு இருக்கார், கொஞ்சம் பிரச்சனை தான். ஆனால் அடுத்த 9 மாதம் 9 குரு வந்துடுறார், ராசியை பார்த்துடுறார். அப்போ 9ல் குரு அற்புதம். ஓடி போனவனுக்கு 9ல் குருன்னுவாங்க. யோகஸ்தானத்தில் குரு வரார். ஸோ அப்போது முதல் 9 மாதம் ராகு கேது பயிற்சியில் பிரச்சனைகள், அடுத்த 9 மாதம் கொஞ்சம் சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங்னு சொல்கிற மாதிரி கொஞ்சம் பரவாயில்லை மாதிரி இருக்கும். ஆனால் ராகு கேதுனுடைய ரேஷியோ எடுத்திங்கன்னா ஒன்றுமே இல்லை. எச்சரிக்கையாக இருங்க. சித்திரை நட்சத்திரம் 3-4 பாதங்கள் துலா ராசியில் விழுகின்றன. சித்திரை நட்சத்திரத்தின் அதிபதி செவ்வாய், துலா ராசியினுடைய அதிபதி சுக்கிரன். இந்த ராகு கேது பயிற்சி 18 மாத காலங்கள் இந்த சித்திரை 3-4 பாதத்தில் பிறந்த துலா ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்க்கலாம். இதில் பொறுத்தவரையிலையும் இந்த துலா ராசியில் பிறந்த சித்திரை 3-4 பாதத்தில் பிறந்த அன்பர்களுக்கு சூப்பர்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா ராகு 6ஆம் இடத்தில் இருக்கிறார். அது ஒரு பெரிய ப்ளஸ். ஸ்தான பலம் 3, 6, 11 ராகு கேதுக்கள் அமர்ந்தால் அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ உங்களுக்கு 6ஆம் இடம் அற்புதமான இடம். அப்போது இந்த சித்திரை 3-4 பாதத்தில் பிறந்த துலா ராசி அன்பர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி ராகு 100% பலனை கண்டிப்பாக கொட்டி கொடுப்பார்னு சொல்லலாம். சில்வர் ஜூப்ளி, உங்கள் காட்டில் மழை, நீங்கள் நினைக்கிறதெல்லாம் சாதிக்க போகிறீங்க. 6ஆம் இடம் என்பது எதிரிகளே இல்லை. இதுவரைக்கும் இருந்திருப்பாங்க, இப்போ எதிரிகளே கிடையாது. கடன் காட்சிகள் இருந்தால் சட்டுப்புட்டு கடனெல்லாம் அடைஞ்சிரும். புதுசாக கடன் வாங்கிங்க, வீட்டு சுப செலவுக்கு உதவும். அதே போல் உங்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருந்தால் இப்போ அது வந்து க்யூர் ஆகிடும், சரி பண்ணிப்பீங்க. ஓகே ஆல்ரைட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆகிடும் தேக ஆரோக்கியம். இப்போ 6ஆம் இடம் ருணரோக சத்ருஸ்தானம். 6ஆம் இடத்தில் ராகு இருந்தால் இது வந்து வெற்றி ஸ்தானங்க. இந்த துலா ராசி அன்பர்கள் சித்திரை 3-4 பாதத்தில் பிறந்த இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா, இப்போ இவங்க வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறாங்க. யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, பேங்க் எக்ஸாம், இல்லை ரயில்வே சர்வீஸ், இப்படி எதாவது எழுதுகிறாங்க அப்படின்னா, நீட் எக்ஸாம், இதெல்லாம் வந்து இவங்களுக்கு பெரிய சக்ஸஸ்ஃபுல். இவங்க தான் ஜெயிப்பாங்க. 6ஆம் இடத்துல ராகு இருக்கு இல்லையா, வெற்றி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம். கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இது நாள் வரைக்கும் இந்த துலா ராசி என்பர்கள் படிப்பை முடிச்சிருப்பாங்க, வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்காது. இப்போ 6ல் ராகு இருந்த உடனே இப்போ பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு கிடைக்க ஆரம்பிச்சோம். முயற்சி பண்ணுவீங்க, கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைச்சிடும். ஸோ அற்புதமான ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது. இப்போ நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டில் சேரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்லேயும் சேருவீங்க. வேலை பார்க்குற இடத்துல எல்லோரும் உங்களுக்கு அரவணைப்பாக இருப்பார்கள், உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். நீங்கள் வெற்றி வாய்ப்பை போகிற இடத்துல சூப்பராக வேலை பார்த்து சந்தோஷமாக இருப்பீங்க. இப்போ எதிரிகளே கிடையாது, போட்டியே கிடையாது. யார் இன்றைக்கி போட்டியின்றி தேர்வுன்னு சொல்கிறாங்களோ அது மாதிரி தான். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஸ்போர்ட்ஸில் இருக்கிறீங்க, சில துலா ராசி அன்பர்கள் சித்திரை 3-4 பாதத்தில் பிறந்தவர்கள் இப்போ ஸ்போர்ட்ஸில் எங்கேயோ கடைசி இதில் இருக்கலாம். இப்போ இந்த காலகட்டத்தை பார்த்தா உங்களுக்கு சான்ஸு உங்கள் பக்கம் காத்தடிக்கும். இது வரைக்கும் வந்து பெருசாக ரன் எடுத்துருக்க மாட்டீங்க, பெருசாக ஸ்போர்ட்ஸில் ஜெயிச்சிருக்க மாட்டீங்க. ஒரு கிரிக்கெட்டே எடுத்துங்களேன், எல்லா ஸ்போர்ட்ஸும் நிறைய இருக்குது. இது வரைக்கும் ஒரு சாதாரண நிலையில் இருந்திருப்பீங்க. ஒரு 10 ரன்னோ 20 ரன்னோ எடுத்து ஆல் அவுட்டு, கடைசியில் அவுட் ஆகி போயிருப்பீங்க. கடைசி ஆளாக வருவீங்க, இல்லை இப்போ
அப்படி தான் இருந்திருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேர்னிங் பாயிண்ட் வந்துடும். சூப்பர்யா, ஆனால் அருமையாக அடிச்சிட்டாரியா, செஞ்சுரி போட்டாரியா அப்படின்னு இப்போ உங்களுக்கு முதலிடம் தர ஆரம்பிச்சிடுவாங்க. இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம். அப்போ அதே மாதிரி மற்ற ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்க ஒரு 10 ரேங்க்குள்ளே இருக்கிறவங்க நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3யில் வரக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தரும். சூப்பர். வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம். வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். இல்லை உயர்கல்விக்காக போகிறீங்களா, கண்டிப்பாக கிடைக்கும். இல்லை சொந்த தொழில் பண்ணுறதுக்கு போகிறீங்களா, கண்டிப்பாக போகலாம். இப்போது இந்த 6ஆம் இடத்து ராகு உங்களுக்கு ஒரு கோடீஸ்வர யோகத்தை தரும், அப்படின்னு சொல்லலாம். குபேர அந்தஸ்தை தரும், நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. சூப்பருங்க. 6ல் ராகு எது எடுத்தாலும் சக்ஸஸ் தான். இப்போது 6ல் ராகு இருந்து பார்வை இருக்குன்னா அப்போ 8ஆம் இடத்தை பார்க்க போகிறார். 8ஆம் இடத்தை பார்த்தா உங்களுக்கு எந்த ஒரு அசிங்கமோ அவமானமோ ஏற்பட்டு விடாது. ஏன்னா பார்வை சுபம் இல்லையா, நல்ல இடத்துல உட்காந்துட்டா நல்ல பார்வையும் சுபமாயிடும். வீட்டில் வயசானவங்க இருந்தால் அவங்களுக்கு இதுதாங்க ஆரோக்கியம் நல்லா மேம்பாடு அடையும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும். இந்த ஆராய்ச்சி கல்வி படிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் பெரிய லெவலில் ரீச் ஆவாங்க. அது இந்த 6ல் ராகு இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ், சிபிசிஐடி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மறைந்த விஷயங்களை தோண்டி தொலைங்கி எடுத்து அறிமுகம் அது உலகத்துக்கு கொண்டு வருவாங்க. அதெல்லாம் காணாமல் பண்ணிட்டாங்க, இப்படி ஒரு தவறு இப்படி ஆகிருக்கு அப்படின்னு மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வரக்கூடிய அமைப்பு அதுதான் இந்த 8ஆம் இடம்ங்கிறது. சூப்பர். அப்போ அவங்க வந்து காவல்துறையில் பெரிய அதிகாரியாக இருப்பாங்க. அவங்க வந்து இது மாதிரி யாரெல்லாம் இந்த தப்பு பண்ணிவிட்டு தப்பிச்சு போயிருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் தேடி பிடிச்சி தண்டனை வாங்கி கொடுக்குறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா. தப்பு பண்ணவன் என்றைக்கும் தண்டனை வாங்கி தான் ஆகணும். 2வது இவங்களுக்கு இதில் நல்ல பேரு புகழ் அந்தஸ்து கிடைக்கும். 8ஆம் இடம் ஆராய்ச்சி கல்வியும் நல்ல சிறப்பாக படிப்பாங்க. அடுத்தது உங்களுக்கு 4ஆம் இடத்தை ராகு பார்க்குறேன். இப்போ நல்லா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் 4ஆம் இடத்தை ராகு பார்க்குறாருன்னு சொன்னால் அப்போ உங்களுக்கு நல்ல வீடு வாசல் மனை ஃப்ளாட்டு இண்டிவிஜுவல் ஹவுஸு பங்களா காரு 2 வீலர் இப்படி இதெல்லாம் வந்து லக்ஸுரி ஆன விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். வீடு வாசல் வாங்க, மனை வாங்க, வீடு கட்ட, ஃப்ளாட்டு வாங்க, கார் வாங்க, ரொம்ப 4ஆம் இடம் சிறப்பாகிறது. தாய் வழி சொந்தங்கள் அனுகூலத்தை தரும். படிக்கும் பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. ஸோ 6ஆம் இடம் வெற்றி ஸ்தானம். நீங்கள் எல்லாத்துலேயும் வெற்றி பெற போகிறீங்க. சரி, இப்போ ராகுவை பற்றி நம்ம பார்த்தோம். வாட் அபவுட்டு கேது அப்படின்னும்போது உங்களுக்கு 12ஆம் இடத்துல கேது. 12ல் கேது இருந்தால் தூக்கம் வராதுன்னு சொல்லுவாங்க. ஞானம் பிறக்கும். வெளிநாடு வெளி மாநிலம்லாம் போகிறீங்க அப்படின்னா இது கேது பகவான் உங்களை அனுப்பிச்சி வைப்பார். ஆன்மீக பயணம், இன்ப சுற்றுலா இருக்கிற இடத்த சுருக்குவாருங்க. அப்போ 12ஆம் இடங்கிறது அயன சயனம் போகும். சரியாக தூங்க மாட்டீங்க, வேலைக்கு சாப்பிட மாட்டீங்க, கோயில் குளம்னு அலைய போயிட்டுருப்பீங்க. அப்போ அதனுடைய பார்வை அப்படின்னும்போது உங்களுக்கு எங்கே பார்க்க போகுது? 10ஆம் இடத்தை பார்க்க போகுது கேது. அப்போது ஞானகாரகன் 10ஆம் இடத்தை பார்க்குறதால கொஞ்சம் இன்வால்மெண்ட்டோட வேலை பார்த்து நல்ல சம்பாத்தியத்தை பண்ணுவீங்க, சிறப்பாக செய்வீங்க, நல்ல சம்பாத்தியம் இருக்கும். 2ஆம் இடத்தை கேது பார்க்குது. 2ஆம் இடத்தை கேது பார்க்குறது இப்போ மைனஸ் தான். அப்போது வந்து உங்களுக்கு கேதுவே மைனஸ் தானே. அப்போது அதனால் வந்து குடும்பத்தில் கொஞ்சம் பார்த்து பேசணும், பழகணும். கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வரும், கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க. அதாவது ராகு வந்து ஒரு 100% வெற்றி வாய்ப்பை தருகிறார் என்று சொன்னால் கேது வந்து ஒன்றுமே கிடையாது, 0. அவர் உல்ட்டாவாக மைனஸாக கூட கொடுப்பார் அவர். அதாவது நியூட்ரல்னால் ஓகே, நியூட்ரல் கிடையாது. அது 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஆன்மீகம் கோயில் குளம்னு ஒன்றா போகலாம் மொழியும். மற்றபடி உங்களுக்கு 12ல் கேது இருக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம்
அது ஒரு பெரிய சக்ஸஸை கொடுக்கும்னு சொல்ல முடியாது. மற்றபடி நீங்கள் கேதுவுக்கு கீழ்பெரும்பள்ளம் போங்க, பிள்ளையாரை வழிபாடு பண்ணுங்க. ராகு சூப்பருங்க, அஷ்டலட்சுமி யோகத்தை தரப்போகிறார் உங்களுக்கு. 6ஆம் இடம், அதாவது காசு பணத்தை சம்பாதிக்க போகிறீங்க, பெரிய லெவலில் சக்ஸஸ் உங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. இந்த துலா ராசியில் பிறந்த சித்திரை 3-4 பாதங்களில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த 18 மாத காலமும் பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். 7ஆம் இடத்துல குரு இருக்கிறார். 7ஆம் இடத்துல குரு இருந்தால் முதல் 9 மாதம் ரொம்ப ரொம்ப சூப்பர். அடுத்த 9 மாதம் கொஞ்சம் மீடியமாக இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் கோடீஸ்வர யோகம், குபேர சம்பத்து, நீங்கள் வாழ்வாங்கு வாழக்கூடிய வாழ்க்கையில் லக்ஸுரி லைஃப், அதுக்கு தேவையான வீடு, வாசல், காரு, பங்களான்னு வாங்கி சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். நன்றி, நன்றி, நன்றி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.